HTML அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட்டு ஒரு ப்ரௌசரில் நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த விஷயம் பார்க்குறதுல உங்களுக்கு எழுத்து வடிவமா இல்லை இமேஜில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த வெப்சைட்டில் தெரியும் இல்லையா, அது எல்லாமே வந்து HTML மூலமாக தான் உங்களுக்கு தெரியுது. இந்த HTML-ஐ ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லலாம். இது வந்து வெப்சைட்டோட ஸ்கெலிட்டன். HTML டெஃபினேஷன் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML வச்சுட்டு நம்ம எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அந்த வெப்சைட்டை எப்படி டிசைன்ஸ் ஆட் பண்ணுறது, விஷயங்கள்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம HTML வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். HTML-ல பேசிக்காக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல எடிட்டர் வேணும். ஒரு நல்ல எடிட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன விதமான எடிட்டராக கூட இருக்கலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் எடிட்டர்ஸ் இருக்குது. இதில் நமக்கு பேசிக்காக எல்லாரோட சிஸ்டம்லையும் இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோட் பேட்னு ஒரு டூல் இருக்கும். இந்த டூலை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து HTML பண்ண முடியும். இருந்தாலும் இதை வந்துட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டூல் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் சொல்லலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டூலில் வந்துட்டு நீங்கள் என்ன விதமான கோடு வேணால் எழுத முடியும். சரிங்களா? உங்களால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். HTML, PHP, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ரூபி, பைத்தான், C++, C#, என்ன விதமான கோடு வேணால் எழுதலாம். இந்த டூலில் நம்ம எடிட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் போய்க்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன விதமான ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த ப்ரௌசரில் போயிட்டு இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஷோ ஆகும். இதில் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது டவுன்லோட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்களோட பிளாட்ஃபார்ம் என்னன்றதை பார்த்துட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட OS இருக்கக்கூடியது என்ன விதமான வெர்ஷன்னு பார்த்துக்குங்க. இப்போ மேஜர் எல்லாமே 64 பிட்டு தான். ஸோ என்னோடய மிஷினுக்கு வந்துட்டு 64 பிட்டு தான் தேவை. ஸோ நான் 64 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டவுன்லோட் முடிஞ்ச உடனே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பெரிய இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இதை வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து ஒரு எடிட்டரை சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இது ஏன் நான் உங்களுக்கு இந்த டூலை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ளகின்ஸ் இருக்கும். இந்த ப்ளகினை நீங்கள் டைரெக்டாக உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ளகினே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும், நமக்கு சஜஷன்ஸ் எல்லாமே தரும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த எடிட்டரை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்கு உள்ளே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். HTML அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இந்த HTML-க்குள்ளே நம்ம வந்து ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு HTML ஃபைலை நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக .html இல்லைனா .htm அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். index.htm அப்படியும் போடலாம், இல்லை HTML அப்படின்னும் போடலாம். இது வந்து HTML பேஜாக டிஃபைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வச்சா மட்டும்தான் இது வந்து HTML ஃபைலாக எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா மற்ற ஃபைலுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஒருவேளை நீங்கள் வேறு விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறீங்க அப்படின்னா அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தகுந்த மாதிரி மாறும். HTML வச்சு ஒரு வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த HTML-க்கு உள்ளே இருக்கக்கூடிய டேக்ஸ் என்னென்ன, ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு டூலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். HTML ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும், ஒரு ப்ளகின் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே இங்கே வந்து சைடில் வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் Ctrl+Shift+V ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து HTML ப்ரிவ்யூ வந்திருக்குது. நான் இங்கே இந்த HTML பேஜில் என்னெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாமே இங்கே வியூ ஆகும். இப்போ நம்ம என்னென்ன டேக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு HTML இருக்குது அப்படின்னா அந்த HTML-ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்ட் பண்ணுற விஷயத்தை பார்க்கலாம். இப்போது நான் இந்த இடத்துல வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் எழுதுகிறேன்.
இதுதான் வந்து HTML உங்களோட வெப்சைட்டில் மொத போட வேண்டிய டேக். HTML தான் ஸ்டார்ட் ஆகணும், HTML தான் முடியணும். இதுக்குள்ளே என்ன டேக்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேகை நீங்கள் ஷூராக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இது வந்து இந்த HTML உள்ள ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? இப்போது இந்த HTMLக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹெட் அப்படின்னு இருக்குது, பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்கெலிட்டன். இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே ஹெட்டரில் லோட் ஆகும், பாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த பேஜில் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த ஹெட், பாடி, தென் இந்த HTML க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே என்னென்னலாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம், ஓகே, இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரம்னு ஆரம்பிக்கும், தென் டு போடுவோம். இதில் ஃப்ரம் யாருக்கு போகணும், டு யாருக்கு போகணும், தென் இந்த இடத்துல ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் சப்ஜெக்ட், இங்கே சம் கண்டென்ட்ஸ் எழுதிட்டு தென் இந்த இடத்துல தேங்க்யூ போட்டுட்டு நம்ம அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரம்மையும் டூவும் இந்த இடத்துல இருக்க ரெஸ்பெக்டட் சாரியும் சப்பையும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதை வேறு ஒரு கலரில் எழுதுவோம், இல்லைன்னா அதை வந்து ஒரு கருப்பு கலர் இங்கில் எழுதுவோம். சரிங்களா? அது மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு ஃபாண்ட்டு வந்து பெருசாக ஷோ பண்ணணும், போல்டு பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதுக்காக இருக்க டேக் தான் வந்து ஹெட்டர். இப்போது இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு H1 டேக்கில் போட்டிருக்கேன். அதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய சைஸாக இருக்குது. இது ஹச்சில் எத்தனை டேக் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 டேக்ஸ் இருக்குது. நான் ஒன்றையும் இங்கே எழுதுகிறேன், எழுதிட்டு அதோட சைஸ் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். சரி, இப்போது ஒவ்வொரு HTML டேகுக்கும் இடையிலையும் இப்போது இது H1, இது H2, இது H3, H4, H5, H6. ஓகே, இப்போது உங்களுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். H1, H2, H3, H4, H5, H6. H1லேருந்து அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறது வந்து நமக்கு தெரியும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா போல்டில் டிக்ளேர் இருக்கும். இதுதான் வந்து ஹெட்டர் டேகை டிஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஓகேவா? இப்படி தான் வந்து ஹெட்டிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்த டேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப். பேராகிராஃப் அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளே போனோமே வந்துட்டு பேஜ் பை பேஜாக கண்டென்ட்டு நமக்கு வியூ ஆகும். வியூ ஆகிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து விக்கிபீடியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த விக்கிபீடியா ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு கண்டென்ட் தெரியுதா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வரக்கூடிய இந்த கண்டென்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஃபாண்ட் சைஸில் இருக்கும், ஆனால் நிறைய டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு பேராகிராஃப் டெக்ஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு பேராகிராஃபோட யூசஸ். இப்போ நான் வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் வேர்டை நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பேராகிராஃப் டேக்கில் வச்சு ஷோ பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிங்க். இப்போது நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இதே வெப்சைட் எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் இங்கே ஃப்ரம் டுடேஸ் ஃபீச்சர்டு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணால் எங்கேயும் போகிறதில்ல. ஆனால் நம்ம இதே வந்துட்டு இந்த விக்கிபீடியா அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போகுதா, நேவிகேட் ஆகிருக்குதா. இதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் லிங்க். இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு இடத்துல ஒரு யூஸர் கிளிக் பண்ணும்போது இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்து டேக், AHREF அப்படிங்கிற டேக். AHREF ஓகே.
ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம HTML ஒன்று ஆரம்பித்தா ஒன்று முடிச்சிடணும். அதே டேகு முன்னாடி ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதே மாதிரியே முடிச்சாச்சு. இப்போ எனக்கு இங்கே எதுவுமே தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல, அதனால எனக்கு எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே லிங்க் வந்துச்சா, இங்கே வந்து அண்டர்லைனோட வந்திருக்குதா. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணால் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுதுங்களா. அதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸில் www.google.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேஜோட பாத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஷோ பண்ணுறேன். இதில் பேஜோட பாத்தை கிளிக் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் நேமில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா காப்பி பாத்துன்னு இருக்கும், காப்பி பாத்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னா Ctrl+Shift+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேஜ் இங்கே ஓப்பன் ஆகும். இப்போது இந்த கிளிக் ஹியரை நான் இங்கேருந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த google.comக்கு நேவிகேட் ஆகுது அப்படின்ற விஷயம் தெரியும். ஓகே, இப்போது நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுதுக்கு, இந்த வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ண பேஜில் www.google.com ஒரு பேஜ் இருக்கான்னு தேடுது. ஓகேவா, அப்போது இது வந்து நேவிகேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து லிங்கை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். IMG இமேஜ். இதில் ஒரு இமேஜை நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா SRC அப்படிங்கிற டேக்கை நம்ம கொடுக்கணும். SRC அப்படின்னா சோர்ஸ் ஃபைலை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கூகுளில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் விக்கிபீடியாவில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரீநேம் பண்ணிடுறேன், விக்கி அப்படின்னு போட்டுறேன். இதை நம்ம எங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல்களை காப்பி பண்ணி போட்டுறேன். இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் நம்ம இங்கே கால் பண்ணுறதுக்கு SRCக்குள்ள விக்கி டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் WEBP அப்படிங்கிற டேர்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறப்போ இங்கே நமக்கு அந்த இமேஜ் ஷோ ஆகுது. இப்போது இப்படி தான் வந்து ஒரு இமேஜை இங்கே கொண்டு வரணும். ஒருவேளை இந்த இமேஜ் இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் எங்கே இருக்குன்ற விஷயத்த நம்ம இந்த ப்ரௌசருக்கு சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து இங்கே லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு டேமேஜ்டு இமேஜ் சிம்பிள் காமிச்சதுன்னா அந்த இமேஜ் அங்கே டிடெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த முன்னாடி போட்டிருந்த wiki.webp அப்படிங்கிற லிங்கை எடுத்துடுறேன். இந்த இடத்துல நான் இப்போது அந்த இமேஜ் எங்கே இருக்கோ இமேஜோட ஃபோல்டர் நேம் நான் கொடுக்குறேன். இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே wiki.webp அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த இமேஜ் எடுத்து வந்துச்சா, இப்படி தான் வந்து ஒரு இமேஜ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை நம்ம கால் பண்ணணும். பேராகிராஃபுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் கண்டென்ட், ஸோ டோன்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பர்டிகுலர் லைன் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு வியூ ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆகும். இந்த மாதிரி இங்கே வியூ ஆகக்கூடாது. இது வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்படின்னா இப்படி வச்சா ஷோ ஆகும். ஸோ HTML இருக்கக்கூடிய கமெண்ட் டேக் என்ன அப்படின்னா
ஓகே, ஒரு லெஸ் தென் சிம்பிள், ஒரு எக்ஸ்க்ளமேஷன், டபுள் மைனஸ் கொடுத்துட்டு நமக்கு எது வரைக்கும் தெரிய வேணாமோ அதோட எண்டில் டபுள் மைனஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும், அதாவது இந்த பிரேஸ்லேருந்து இந்த பிரேஸ்க்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகாது. இங்கே பார்த்துக்குங்க, இந்த ப்ரௌசர்லேயும் பார்த்துக்குங்க, இங்கே முன்னாடி கண்டென்ட் இருக்குது. அந்த கமெண்ட் டேக்குள்ளே வச்ச விஷயம் மட்டும் நமக்கு இங்கே ஹைட் ஆகணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிறது மறைஞ்சது உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, HTML நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய டேக்ஸ் எல்லாமே எலமெண்ட்ஸ் சொல்லலாம். டேக்னா என்ன அப்படின்னு டவுட் வந்தது அப்படின்னா, நம்ம இங்கே எழுதுறோம் இல்லையா, உள்ளே வந்து H1, H2, H3, H4, H5, H6, P, A, இமேஜ், இது எல்லாமே டேக்னு சொல்லலாம், இல்லை எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த லோவர்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேராகிராஃபோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போது இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஸ்டைலில் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு CSS எழுதியிருக்கோம். இதில் ஃபாண்ட் சைஸை ஒரு 12 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணுறேன். 12 பிக்சல் அப்படின்னா இங்கே எப்படி வியூ ஆகுது பாருங்கள், ரொம்ப சின்ன டெக்ஸ்ட்டாக வியூ ஆகுது. இது ஒரு 22 பிக்சல்னு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்டோட சைஸை இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த H1 இருக்குது, இந்த H1க்குள்ளே ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேக், ஒரு ஆட்ரிபியூட்டை நான் போடுறேன். இந்த ஆட்ரிபியூட்டில் நான் இதோட கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். கலர் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே H1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ப்ளூ கலரில் மாறி இருக்குது. இது H2 நான் ரெட் கலர்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்டைல் டேக்குக்கு உள்ள நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபாண்ட் வந்து ரெட் ஆகிடுச்சா? இப்படி தான் வந்து ஒரு CSS வச்சு ஒரு ஃபாண்ட்டுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ கலர் கொடுக்கணும். ஓகே, இப்போது இந்த டேகை இல்லைனா எலமெண்ட்டை தாண்டி இந்த பர்டிகுலர் டேக், இந்த ஓப்பனுக்கும் இந்த க்ளோஸுக்கும் இடையில நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த SRC, ஆல்ட்டு, href, இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவோம்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். இதெல்லாம் அழகாக கவனிச்சுக்கங்க, இதெல்லாம் HTML எலமெண்ட்ஸு, இதெல்லாம் HTML ஆட்ரிபியூட்ஸு. CSS என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து HTML பார்த்துட்ருக்கோம். HTML ஒரு ஸ்கெலிட்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, CSSங்கிறது நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு வெப்சைட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணாலும் சரி, அந்த வெப்சைட்டுக்கு கலர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். கலர்ஃபுல்லாக வெப்சைட்டை வந்து கொண்டு வரதுக்காக தான் அந்த ஸ்டைலுங்கிற விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டைலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இப்போது H1 டேக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கலரை ப்ளூன்னு வந்து செட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டைல் இந்த இடத்துல கலர் ப்ளூ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே H1 டேக் வந்து நம்ம ப்ளூ கலரில் வருதா? அதே மாதிரி நான் H2வை நான் ரெட் கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டைல் கொடுத்துருக்கேன், கலர் ரெட் அப்படி மாற்றிருக்கேன். ரெட் கலரில் மாறிச்சா? இதுதான் வந்து CSSஐ யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போது இந்த ஃபாண்ட்டு சைஸ் வந்து நம்ம ஸ்டைல் கிளாஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாண்ட்டில் நான் என்ன நினைக்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டு மட்டும், இந்த நான் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு போல்டாக வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கான டேக் என்ன அப்படின்னா, இது வந்து போல்டுக்கான டேக். நம்ம எங்கே HTML
எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோமோ அதை எந்த டெக்ஸ்ட் வரைக்கும் நமக்கு தேவையோ அந்த எண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து போல்டில் வரும். தென் இந்த போல்டுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு டேக் இருக்குது, இந்த இடத்துல போடுறேன் ஸ்ட்ராங். ஓகே, இப்போது இந்த இடத்துல போடுறேன், இது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஸோ போல்டும் ஸ்ட்ராங்கும் ஒரே வேலையை தான் பண்ணும். இது வந்து பழைய டேகு, இது நியூ டேகு, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இட்டாலிக்காக வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஐ அப்படிங்கிற சிம்பிள் போடுறேன், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த ஐங்கிற சிம்பிளை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நார்மல் ஃபாண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த பேராகிராஃப் வந்து ஒரே லைனில் இருக்குது. ஓகேவா, இது ஃபுல்லாகவே வந்து ஒரே லைனில் இருக்குது. ஒருவேளை எங்கிட்ட ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அந்த பக்கம் போகும். ஓகேங்களா, இது தாண்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் வரும், எதோடு வந்து முடியுதோ அதுலேருந்து ஃபோல்ட் ஆகிட்டு கீழே வந்துடும். இதுதான் வந்து இந்த பேராகிராஃப் பண்ணுற வேலை. ஒரு வேளை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் இந்த சிஸ்டமை, எனக்கு வந்துட்டு இந்த போல்டான டெக்ஸ்ட்டு வரைக்கும் முதல் லைனில் இருக்கட்டும், அடுத்த லைனுக்கு வந்து கீழே வரணும் அப்படின்ற விஷயத்த சிஸ்டமுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேக் போடலாம், பிஆர். எல்லா டேக்குக்கும் நம்ம முன்னாடி வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம், பிஆர் டேக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அந்த டேகை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த பிஆர் போட்ட உடனே என்ன ஆகிடுச்சுன்னு பாருங்கள், நம்ம எது வரைக்கும் முதல் லைனில் இருக்கட்டும்னு கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் முதல் லைனில் இருக்குது. தென் அதிலேருந்து பிரேக் ஆகிட்டு செகண்ட் லைனில் வர வேண்டிய விஷயம் செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வருது. இப்படி தான் வந்துட்டு லைனை பிரேக் பண்ணணும் HTML. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டேகு டெலிட்டு. இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம். அமேசானில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கும், தென் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது, நமக்கு வந்துட்டு புது ப்ரைஸ் ஒன்று இருக்குதுன்னு. இப்போ ஒரு 1000 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1000 rupees ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 900 அப்படின்னு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. இப்படி இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா டெலிட் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டெலிட் 1000 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகி வருதா? டெலிட் கீவோட வேல்யூ இப்படி தான் மற்ற வெப்சைட்டில் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை அடிச்சுட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டில் வந்து வேல்யூஸை நமக்கு ஷோ பண்ணுறாங்க. ஒரு சில கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்க டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மார்க்யூ அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகே, இந்த மார்க்யூவில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், சாம்பிள் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் லோடாகி வரும். இப்படியே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் இந்த டேகு நீங்கள் கொடுக்குற இன்புட் எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதோட டேரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியும் இந்த டேரெக்ஷனுங்கிற எலமெண்ட்ஸை வச்சுட்டு. ஓகேவா, ஒரு வேளை இந்த மார்க்யூ டேக் வந்து நான் கீழேருந்து மேலே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன், அப் கொடுத்தா கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே கொடுக்கணுன்னா டவுன் கொடுக்குறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா, இப்போ இங்கேருந்து இப்படி வருது. தென் இப்போ வந்து ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குது, இங்கே முன்னாடி இங்கேருந்து இப்படி வந்துட்டு இருந்தது, இப்போ இங்கேருந்து இப்படி போகுது. இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை மூவிங் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறது இந்த மார்க்யூ டேக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரையும் பாடிக்குள்ளே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம், ரைட்டா? பாருங்கள், ப்ரௌசரில் நமக்கு வந்துட்டு எல்லாமே இங்கே தான் தெரியுது, இந்த இடத்துல எதுவுமே மாறலை. ஓகேவா, இங்கே மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் இங்கே வந்துடலாம், எடிட்டருக்கு வந்துடலாம், வந்துட்டு
இதில் இந்த டைட்டில்னு ஒரு டேக் கொடுக்குறேன். இந்த டைட்டில் டேக் வந்து இந்த பாடியில் எங்கேயுமே நமக்கு ஷோ ஆகலை. ஏன் ஷோ ஆகலை அப்படின்னா, இந்த டேக்கில் என்ன வேல்யூ கொடுத்தாலுமே இங்கே ஷோ ஆகாது. ஏன் அப்படின்னா, இந்த ஹெட்டுக்குள்ளே கொடுக்குற டெக்ஸ்ட்டு எல்லாமே என்ன டேக் கொடுத்தாலும் சரி, என்ன விதமான லிங்க் ஆட் பண்ணால் சாரி, இது எல்லாமே வந்து ப்ரௌசருக்கும் சர்ச் இன்ஜினுக்குமான ஒரு விஷயம். இந்த ப்ரௌசர்னால் என்ன, இந்த சர்ச் இன்ஜின்னா என்ன அப்படின்னா நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்து பாருங்கள். இந்த வெப்சைட்டில் இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? இதை நான் வந்துட்டு index.html வெல்கம் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைட்டிலில் வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ப்ரௌசருக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்ன வருது? வெல்கம் அப்போ நமக்கு வருதா? அந்த டைட்டிலோட வேலை. ஓகேவா? இப்போது ஃபைல் ஃபார்மேட்டில் ஒன்று இருக்குது. இதே மற்ற வெப்சைட்டை பாருங்கள். இங்கே ஒரு லோகோ இருக்குதா? இங்கே விக்கிபீடியா வெப்சைட்லேயே பாருங்கள், ஒரு விக்கிபீடியான்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குதா? இது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போது இந்த கோடில் வந்துடுறேன். லிங்கில் ஃபேவிக்கான ஒரு ஆப்ஷன் காமிக்குதா? இதை நான் ஓகே கொடுக்குறேன். இந்த ஃபேவிக்கான் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த இமேஜ் எங்கே இருக்குன்ற ஃபைல் பார்த்து கொடுக்கணும். அந்த இமேஜ் இருக்கக்கூடிய பார்த்து இமேஜஸ்குள்ளே wiki.webp அப்படிங்கிற ஒரு ஃபைல் தான் வந்து நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்த யூஆர்எல் கொடுத்தாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டட் டு ஐகான் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகே, இது கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஃபேவிக்கான் அக்செப்ட் ஆகும். ப்ரௌசரில் வந்துட்டு இந்த இதில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லோகோ இங்கே ஷோ ஆகிருக்குது. இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான ஐக்கான ப்ரௌசரில் செட் பண்ணுற மெத்தடு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜை நம்ம இங்கே பார்த்தோம் ரைட்டுங்களா? இந்த இமேஜை இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி, அதாவது பேக்ரவுண்டாக வைக்க போகிறோம். ஓகே, பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு நம்ம சிஎஸ்எஸில் வைக்க போகிறோம். முன்னாடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாடிக்கு உள்ளே இருக்க டேக்ஸ் தான் எழுதியிருந்தோம். நம்ம இப்போ இங்கே எழுதலாம். ஸ்டைல் பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, யூஆர்எல். நம்ம யூஆர்எல் எங்கே இருக்குது? இமேஜஸ்குள்ளே wiki.webp அப்படின்னு கொடுக்குறோம். சாரி, WEBPன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்மளோட இமேஜ் இந்த பேஜில் மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்ன இமேஜ். நம்ம பேக்ரவுண்டில் எல்லா இடத்துக்கும் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸாக காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரௌசரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரே ஒரு குளோப் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா, இதை ரிப்பீட்டட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் வரும். இப்போது நான் முன்னாடி போட்ட மாதிரி HTML ஹெட்டு உள்ள டைட்டிலில் டேபிள் பாடி. இங்கே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை டேபிளில் ஷோ பண்ணணும். ஷோ பண்ணுறதுக்கு டேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்கை க்ரியேட் பண்ணணும். இந்த டேபிளுக்குள்ளே டிஆர் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். இந்த டேபிளுங்கிறது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. இந்த டிஆருங்கிறது டேபிள் ரோங்கிறத குறிக்கும். ஓகேவா? இப்போது ரோ அப்படின்னா இது இப்படி வர்றது, காலம் அப்படின்னா இப்படி வர்றது. ஓகே, ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்ததான் வந்து ஒரு டேபிள். ஓகேவா? இதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டு கொண்டு வரலாம். இந்த டேபிள் ரோவை க்ரியேட் பண்ணுறதுக்கான டேகை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிடினா என்ன அப்படின்னா டேபிள் டேட்டா உள்ளே இருக்கக்கூடிய செல்லை டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், ABCD அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு டிடி கொடுத்துட்டு நான் அதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி வந்து ஒரு 5 இது கொடுத்துக்கிறேன். மொத்தம் 5 இது இருக்குது. இது வந்து காலமில் டிக்ளேர் ஆகிருக்குது. ஓகேவா? அடுத்த ரோ வரணும் அப்படின்னா புதுசாக ஒரு டிஆர் க்ரியேட் பண்ணணும். இதில் டிடி, அதே மாதிரி சாம்பிள், இவனுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், இதில் மல்டிபிள் கொடுக்குறேன். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு டேபிளை டிக்ளேர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் வந்து லார்ஜ் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, இது வந்து தள்ளி போயிடுது. ஓகேவா? இதுக்கு ஏற்ற மாதிரி தள்ளி போய் அதுக்கு ஸ்பேஸ் விடுது. இதில் வந்துட்டு இந்த இது பேஜோட சைஸ் வந்து பத்தாதனால இந்த சைஸில் வந்துட்டு நமக்கு இங்கே ஃபோல்ட் ஆகிருக்குது. இங்கேயும் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் விட்டோம்னா அதுவும் கட் ஆகும். ஓகேவா? இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிட்டு அந்த பேஜோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குமோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஒருவேளை இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த டேபிள் வந்து டேபிள் மாதிரியே தெரியல, இதுக்கு வந்து லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். லைன் கொடுக்கறதுக்கு இப்போது ஸ்டைல், இப்போது பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது, இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மொத்தமாக ஒரு இது க்ரியேட் பண்ணியிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறேன். இது என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் செல்லில் மட்டும் இது ஓவர்லாப் பண்ணுது. அதே மாதிரி நான் ஒன்று ஒன்றும் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்று ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொன்றையும் சேர்த்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை ஒரே லைனில் சிம்பிளாக கொடுக்கறதுக்கு இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே டேபிளுக்குள்ளே கொண்டு வர மாதிரி, இந்த மாதிரி பாக்ஸாக இல்லாமல் ஒரே விஷயத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்டைல் டேக் ஒன்று படித்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டைல் டேக்கை நம்ம மேலே டிக்ளேர் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸ்டைலில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று இன்லைன், இப்போ ஒரு நான் லைனில் எழுதுகிறேன் அப்படின்னா அது வந்து இன்லைனு. இந்த பேஜ்லேயே நான் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு டேக் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் எழுதுகிறேன் அப்படின்னா இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஒருவேளை ஃபைல் வந்துட்டு வேறு இடத்துல வச்சுருக்கேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சிஎஸ்எஸ்ன்னு வச்சுருக்கேன். இந்த சிஎஸ்எஸ்குள்ளே ஸ்டைலுங்கிற ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். சிஎஸ்எஸ் எல்லாமே வந்துட்டு .cssங்கிற ஃபைலில் முடியணும். ஓகேவா? இப்போது இந்த ஃபைலில் நான் ஸ்டைல் எழுதி அந்த ஸ்டைலை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இன்லைன் பார்த்தோம், இப்போ நம்ம இன்டர்னல் பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நான் இப்போ இந்த டேபிள் நேம் வந்து கால் பண்ணுறேன். ஒரு சிஎஸ்எஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா ஐடியை வச்சோ சிஎஸ்எஸ் வச்சோ எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டைரெக்டாகவே வந்து டேபிளே கால் பண்ணலாம். டேக்கில் இந்த ஆட்ரிபியூட்ஸை டைரெக்டாகவே இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம டைரெக்டாகவே அங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் டேபிள் வச்சுருக்கேன். இந்த டேபிளுக்கு நான் என்ன கிளாஸ் கொடுத்துருக்கேன், நான் இப்போ ஃபஸ்ட்டு ஐடியும் கிளாஸும் எடுத்துடுறேன், டிசைன் பர்பஸஸ்க்காக எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இப்போது நான் இந்த ஸ்டைல் இருக்கா, இந்த ஸ்டைலில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஓகே, இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓவரால் இருக்கா, ஓவரால் வந்து போகலை. இப்போ ஒரு வேளை நான் இதை ஹைட் பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இதை நான் ஹைட் பண்ணுறேன். என்ன ஆயிடுச்சு, வெளியில் இருந்த அந்த பார்டர் போயிடுச்சு. இப்போது மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பார்டரை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பார்டர் தான் சேம் பார்டர் தான் இதுக்கும் வருது, ரைட்டா? சேம் பார்டர் தான் அதுக்கு வருது அப்படின்றதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு அடுத்த
எலமெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன் டிடி, அதுக்கும் எனக்கு அதுதான் வரணும் அப்படின்றதால கொடுத்துறேன். இப்போ மறுபடியும் அதே ஃபார்மேட்டுக்கு வந்துச்சா. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி கட்டமாக வந்து தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே டேபிளாக கொண்டு வரதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த இதுக்கும் இடையில வந்துட்டு டபுள் லைன் இருந்தால் அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒரே லைனாக வந்துச்சா. இப்போ பார்க்கும்போது டேபிள் ஃபார்மேட்டில் தெரியுதா. நம்ம முன்னாடி போட்ட மாதிரி பிஆர் டேக் இங்கே ஒன்று போடுறேன், ஏன்னா மேலே இருக்கிறது வந்து தெரியறதுக்காக. நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா. டேபிளுக்கு ஹெட்டிங்காக இருக்கும்போது நான் வேறு எதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். இந்த இடத்துல டிடி இருக்கா, டிடிக்கு போல டிஹெச் போடணும். டிஹெச் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே போல்ட் ஆகிட்டு ஷோ ஆகும். இது வந்து டேபிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நான் டிஹெச்சாக மாற்றிடுறேன். இந்த மாதிரி ஹெட்டிங் டேகை வைக்கிறதுக்கு இது வந்துட்டு டிஹெச்னு மார்க் பண்ணுறாங்க. இந்த டிஹெச்சை ஏன் அதில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்லாம் போயிடுச்சுன்னா, நம்ம டிடிக்கு மட்டும்தான் எழுதியிருக்கோம், டிஹெச்சுக்கு எழுதலை. டிஹெச்சையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போது பார்டர் வந்துடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு டேபிளை டிக்ளேர் பண்ணணும். இந்த ரெண்டு செல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு செல்லுக்குமே வந்து ஒரே டைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு புரிகிறதுக்காக எப்படி பண்ணலாம். நேம் முன்னாடி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல லாஸ்ட் நேம்னு இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம், ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி. ஓகேவா. இந்த இடத்துல ஜான் மேத்யூ அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகேவா. இப்போ ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஃபஸ்ட் நேம்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் நேம்னு ஒன்று இருக்குது. தென் இதில் இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 2 இருந்தால் கூட ஜாயின் பண்ணி போட்டலாம். இது வந்து ஒரு 1000க்கு மேலே இருக்குன்னு நினச்சிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமில் எனக்கு அப்படி வேணாம், மேலே வந்து டைட்டில் 1 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு அதை பிரித்து, இப்போது நான் இந்த லாஸ்ட் நேம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நேம் மட்டும் போடுறேன். இது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செல்லுக்கு மட்டும்தான் வருது, செகண்ட் செல் வந்து சும்மா இருக்குது. இப்போது இதையும் மெர்ஜ் பண்ணி சென்டரில் கொண்டு வரும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் கால் ஸ்பேன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். கால் ஸ்பேனில் நான் இப்போ 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த 2 காலம் சேர்ந்து ஒரே ஒரு காலம் ஆகிடுச்சா, ஒரே ஒரு செல் ஆகிடுச்சா, 2 செல்லை சேர்ந்து ஒரு செல் ஆகிடுச்சா. இப்படி தான் வந்து 2 செல்லை மெர்ஜ் பண்ணி ஒரு செல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு கால் ஸ்பேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஜான் அப்படிங்கிற நேம் இருக்குது, ஜானுங்கிற டேகை நான் எடுத்துட்டேன். ஓகேவா. இதே ஜான் இங்கேயும் வரும், ஆனால் வந்துட்டு 2 பேருக்குமே வந்து மாதேவி தான் லாஸ்ட் நேமு. ஜான் வந்துட்டு 2க்குமே ஒன்றா இருக்கலாம். அப்படின்றதுனால எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இதில் நம்ம எப்படி கால் ஸ்பேன் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ரோ ஸ்பேன் 2. இப்போது கால் ஸ்பேன் யூஸ் பண்ணால் காலம் 2 மெர்ஜ் ஆகிட்டு ஒரே செல்லில் நமக்கு கிடைக்கும். ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ரோ மெர்ஜ் ஆகிட்டு ஒரே ரோவில் நமக்கு ஒரு செல்லாக கிடைக்கும். இதுதான் வந்துட்டு கால் ஸ்பேனுக்கும் ரோ ஸ்பேனுக்கும் உள்ள வித்தியாசம். லிஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம், யூஸருக்கு வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்க்ரீனில். இப்படி பேராவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேராவாக படிக்கிறத விட நம்ம பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சு மட்டும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் புரியும், பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். list.html ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
HTML ஹெட்டுக்கு பாடி இங்கே ரைட்டில் வந்துட்டு லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த பாடிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட்டு முன்னாடி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு வேர்டு வரப்போகுது, ஒரு டாட்டு வேர்டு, தென் ஒரு டாட்டு வேர்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு யூஎல் போடுறேன். யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேவா? எல்ஐ லிஸ்ட் ஐட்டம் ஒன்று சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நான் இங்கே உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ப்ரிவியூவை. தெரியுதா? ஒன்றுன்னு ஒரு முன்னாடி ஒரு டாட் வச்சு வந்திருக்கா. இப்போது மல்டிபிள் எல்ஐஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் டாட் வச்சு நமக்கு வந்திருக்குது. இதே இது நான் 1-2 வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு யூஎல்ங்கிற இடத்துல ஓஎல் போகிறேன், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. இதே இது நம்ம வந்துட்டு இந்த 1 2 3 இல்லாமல் ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய 1 2 3 நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுங்க. இப்போது இதே இது காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? இந்த டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், கேப்ஸ் ஐ கொடுக்குறேன். கேப்ஸ் ஐ கொடுத்தா என்ன ஆகும்னா கேப்ஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர்ஸில் வரும். இதே இது நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர்ஸ் வரும். ஓகேவா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? இது கேப்ஸு, இது ஸ்மாலு. தென் இப்போது நம்பர்ஸும் இல்லை, ரோமன் லெட்டர்ஸும் இல்லை, டாட்டும் இல்லை. இந்த இடத்துல வந்து எனக்கு கேப்ஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய ஏபிசிடி அப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கேப்ஸ் ஏ கொடுக்குறேன். இது ஸ்மால் லெட்டரில் வரணும்னு நினச்சா ஸ்மால் ஏ கொடுக்குறேன். ஓகே, ஸ்மால் லெட்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சுங்களா? இப்போது நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, ஒரு பேராகிராஃபு. இந்த இடத்துல மேலே வந்துட்டு இது ஸ்டார்ட் ஆகிட்டு 6 வரைக்கும் மொத்தம் வந்துட்டு 7 இருக்குது, எஃப் வரையும் பிரிண்ட் ஆகிருக்குது. இதுக்கு கீழே வரக்கூடிய அதே ஆர்டர் லிஸ்ட்டு எனக்கு எஃப்பில் இருந்து மேலே ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் 8 அப்படின்னு கொடுக்குறேன். இது கண்டினியூ ஆகுதா? எஃப் 8னா ஏபிசிடிஇஎஃப் ஜி வரல. ஓகேவா? 6 7 ஓகே, அங்கே 7 இருக்கிறதுனால 0th பொசிஷன்லேருந்து 7 எடுத்துருக்குது. இங்கே 7க்கு மேலே இருக்குதா இங்கே அவங்க கொடுத்துருக்கோம். அது மாதிரி கண்டினியூ ஆகுதா? இதே மாதிரி நீங்கள் எத்தனை நம்பரை வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இங்கே ஸ்டார்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து கண்டினியூ ஆகி பிரிண்ட் ஆகும். இந்த ரூல் வந்துட்டு கேப்ஸே ரோமன் லெட்டர் ரோமன் லெட்டரில் கேப்ஸ் அண்ட் ஸ்மாலுக்கும் இது வந்து அப்ளை ஆகும். ப்ளஸ் இந்த ஓஎல்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் எந்த நம்பரை ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஸ்டார்ட்டு ஈக்குவல் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரியே நீங்கள் மேலே கொடுத்துருக்க லிஸ்ட்டு கூட இது கண்டினியூ ஆகி வரும். இப்படி தான் வந்து லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். சிஎஸ்எஸ்னால் என்ன அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டுட்டோரியலில் HTML வச்சுட்டு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அது ஒரு ஸ்கெல்டன் மாதிரி. அதில் இருக்கக்கூடிய கலராக இருக்கட்டும், இல்லை மார்ஜினாக இருக்கட்டும், இல்லை பேடிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வைக்கக்கூடிய பேக்ரவுண்டாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் அது மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. இதில் வச்சு இந்த சிஎஸ்எஸ் வச்சு நிறைய விதமான அனிமேஷன்ஸ் கூட பண்ண முடியும். அதை நம்ம ஃபியூச்சர் டுட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் சின்டெக்ஸ் பார்க்கலாம். சின்டெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும் தான் சிஎஸ்எஸ். ஓகேவா? இதில் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்க ஒரு பி டேக்கு கலர் ரெட்டுன்னு கொடுக்குற மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இங்கே பின்னு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பி செலக்டார். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய கலர் ப்ராப்பர்ட்டி, இது இதோட இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, பிங்கிற ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கலர் ரெட்டுக்கு மாற்று அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எப்படிலாம் சிஎஸ்எஸ்ஸை டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு h1 டேக் வச்சுருக்கேன். இந்த h1 டேக்குள்ளே நான் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு கலரை வந்துட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு HTML ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஸ்டைல். இந்த ஸ்டைலுக்குள்ளே கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டு ரெட்டுன்னு மாறி இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ஹெட்டர் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டருக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டு வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஹெட்டிங் டேக்கு ஸ்டைலில் மறுபடியும் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு ஹெட்டிங், ஆனால் ஒவ்வொருத்தரையும் நான் சிஎஸ்எஸ் எழுத வேண்டியிருக்குது. இந்த மாதிரி கேஸில் வரும்போது நம்ம செலக்டார்ஸை யூஸ் பண்ணலாம். செலக்டார்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைலில் வேறு வேறு கலர் கொடுக்க முடியும், பேடிங் ஆட் பண்ண முடியும், இல்லை ஃபாண்ட் சைஸே டிஃப்ரெண்ட்டாக வைக்க முடியும், ஃபாண்ட்டு ஸ்டைலையும் மாற்ற முடியும். இப்படி ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபிக்காக டிக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டைல். ஓகேவா? இதில் 3 டைப் இருக்குது. இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது இன்லைன் சிஎஸ்எஸ். இதை இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செலக்டர்ஸ் நமக்கு தேவைப்படும். நமக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒன்று ஐடி வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வச்சு கால் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிளாஸில் படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸோட நேம் ஏ. இந்த கிளாஸ் இருக்கிறது ஒரு ஸ்கூல் கீழே வருது. இந்த ஸ்கூலோட நேம் வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல். இதில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு. இந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் 1. ஓகேவா? இப்போது இதே ஸ்டூடெண்ட் வெளியில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறார். ஓகே, அந்த ஸ்கூலில் போயிட்டு இவரை இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது இந்த ஸ்கூலுன்னு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பார். ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூலுக்குள்ளே வேறு ஒரு கிளாஸுக்கு போகிறாரு அப்படின்னா இந்த கிளாஸுன்னு கொடுப்பாரு. இல்லை இந்த கிளாஸுக்குள்ளே இன்னொரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன்கிட்ட இவர் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது என்னோடய பேர் 1 அப்படின்னு கொடுக்குறாரு. இப்படி நம்ம இங்கே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸையும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஐடி. மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்க, அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஒரே கிளாஸில் இருக்காங்க, அவங்கள கால் பண்ணுறதுக்கு கிளாஸ் நேம்.
இது வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியில் இருக்க ஸ்கூலுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டேக் நேம். இப்படி வந்துட்டு ஒவ்வொன்றையும் வச்சு நம்ம கால் பண்ண முடியும். ஓகே, இந்த செலக்டர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோல் நம்பர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க H1 டேங்க்கு ஐடி ஒன்று கொடுக்குறேன். ஐடியில் ஹெட்டிங் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐடியை நான் இன்டர்னலாக டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஹெட்டிங்குள்ளே ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணணும். இதில் ஹேஷ் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஐடி நேம், தென் ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ். இதுதான் செலக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பர்டிகுலர் செலக்டார் எங்கேயெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலரை க்ரீன் அப்படின்னு மாற்ற சொல்கிறேன். இது ஏன் இங்கே அப்ளை ஆகலை அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸை விட இன்லைனில் என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன், உங்களால் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இது க்ரீன் கலரில் மாறிக்குது. இப்படி தான் வந்து ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஐடி வச்சு பார்த்தோம். தென் இதே ப்ராப்பர்ட்டி தென் கிளாஸ் வச்சு பார்க்கலாம். கிளாஸ் சேம், நான் இதே நேமே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். சர்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்ம மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய கலர் செகண்ட் ஹெட்டிங்க்கு அப்ளை ஆகலை. ஸோ கிளாஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு டாட் அந்த பர்டிகுலர் செலக்டர் ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் கலர் ரெட். ஓகே, இப்படி தான் வந்துட்டு இந்த ஐடிங்கிற செலக்டாரையும் கிளாஸுங்கிற செலக்டாரையும் யூஸ் பண்ணணும். ஒருவேளை எனக்கு வந்துட்டு இந்த ஹெட்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் கிளாஸை போய்ட்டு பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டுமே எனக்கு வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட நேம் வச்சு கால் பண்ண முடியும். H1 டைரெக்டாக அந்த எலமெண்ட்டை கால் பண்ணுறேன். கலர் பிங்க் அப்படின்னு கொடுக்குறேன். பிங்க்குங்கிறது நமக்கு தெரியாதனால இந்த இடத்துல ஓகே ப்ளூ வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் ப்ளூவில் வந்துருக்குது. இப்படி தான் வந்துட்டு ஒரு இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக வைக்கணும் அந்த பர்டிகுலர் செலக்டரை வச்சு. இதை நான் மல்டிபிள் பேஜஸில் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இன்னொரு HTML ஃபைல் போடுறேன். index2.html அப்படின்னு கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி HTML டூலையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, HTML டூவில் நான் ஸ்டைலுங்கிற ஒரு விஷயம் நான் கொடுக்கல. பாருங்கள், HTML டூவில் நான் எந்த சிஎஸ்எஸும் கொடுக்கல. ஸோ பிளாக் கலர் இருக்குது. அதே இண்டெக்ஸில் நான் இங்கே சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே அப்ளை ஆகிருக்குது. இந்த ஒரே சிஎஸ்எஸ் மல்டிபிள் ஷீட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. style.css அப்படின்னு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த style.cssக்குள்ளே நம்ம மேலே ஸ்டைல் டேகில் டிக்ளேர் பண்ணியிருந்த எல்லா சிஎஸ்எஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் ரெண்டு ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே இருக்க சிஎஸ்எஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் லிங்க் ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் தென் என்ன ஃபைலில் நம்ம இன்க்ளூட் பண்ணோமோ அந்த ஃபைல் நேம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே நம்ம கொடுத்த உடனே ரிமூவ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எல்லாமே பிளாக்கில் இருக்குது. அகெயின் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இங்கே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே ப்ளூ கலரில் மாறுது. இப்போது இந்த H2ல் நமக்கு இப்போ வேல்யூ இன்னும் மாறலை. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணுறதுக்கு லிங்க்கில் சிஎஸ்எஸில் என்ன ஸ்டைல் ஷீட்டோ அதை அப்ளை கொடுக்குறேன். இங்கே அப்ளை ஆகிருக்குது. ஒருவேளை நான் இந்த கலர் ரெண்டுமே வந்து ரெட்டாக மாறணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் ஜஸ்ட் எனக்கு எந்த பர்டிகுலர் செலக்டால் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மாறணுமோ அந்த பர்டிகுலர் வேல்யூஸ்க்கான
கலர் மட்டும் மாற்றுறேன். இப்போது இந்த இடத்துல எல்லோ அப்படி கொடுக்குறேன். கொடுத்த உடனே மற்ற பேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகணும். இங்கே எல்லோன்னு கொடுத்த உடனே மற்ற ஃபைல்ஸில் இருக்கிறது எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்குது. இங்கே டெக்ஸ்ட்டு தெரியாதனால இதை கோல்டு கலரில் மாற்றுறேன். மாற்றிட்டு ஏன் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகலைன்னா இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, HTML ஃபைலில் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் ரெஃப்ரெஷ் ஆகும் இந்த ப்ளக்கின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம எழுதின கோடை பின்னாடி யார் வந்து டெவலப் பண்ணுவாங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறோம், இது இந்த பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லணும். அப்படின்னாலோ இல்லை நான் ஆல்ரெடி ஒரு CSS எழுதியிருக்கேன், அந்த CSSல இருக்க ஃபைலு அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கக்கூடிய கோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸு. CSSல கமெண்ட்ஸு 2 டைப்பாக டிக்ளேர் பண்ணலாம். சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட்டு. சிங்கிள் லைன் கமெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் இருக்கக்கூடிய லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டைலில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் காப்பி பண்ணி ஒரே ஃபைலில் வச்சுக்கிறேன். ஓகே, முன்னாடி ஸ்டைலுங்கிற ஒரு டேக் கொடுக்கணும். ஸ்டைல் டிக்ளேர் பண்ணும்போது அந்த டேகை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இந்த சைடில் நமக்கு கிடச்சிருச்சு. எல்லோ கலரில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த H1 இருக்கு இல்லைங்களா, இந்த H1ல் இருக்கக்கூடிய கலர் எல்லோன்னு இருக்கிறத ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் இதுதான் CSSல இருக்கக்கூடிய கமெண்ட்டு. இந்த இடத்துல டு சேஞ்ச் H1 கலர் as yellow அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த CSS எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இங்கே ஒரு ஹிண்ட்டு நமக்கு கிடச்சிருக்குதா. இப்படி ஹிண்ட்டு கொடுத்து வைக்கிறதுக்காக இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை நான் மல்டிபிள் லைனில் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ லைன் வேணாலும் இதுக்குள்ளே எழுதிக்க முடியும். ஓகே, இப்படி தான் வந்து சிங்கிள் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸை CSSல யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, ஹரிசாண்டல்னால் என்ன, வெர்டிக்கல்னால் என்ன. ஒரு லைன் இப்படி இந்த டைரெக்ஷனில் கிடைமட்டமாக போகுது அப்படின்னா இதை வந்து ஹரிசாண்டல் சொல்லுவாங்க. ஒரு லைன் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இது வந்து வெர்டிக்கல் சொல்லுவாங்க. டிவிஷனில் வச்சு போகலாம். ஓகே, ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட், டிவில் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் black, இதில் width 150 pixel, height 150 pixel. இதில் width 50 pixel, height 50 pixel. ஓகே, ரெண்டுமே வந்து ஒரு பாக்ஸ், ஒரு மெயின் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளேவை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த பாக்ஸு இங்கே வரணும்னு நினைக்கிறோம். இந்த பாக்ஸு இந்த இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம மார்ஜின் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், இந்த பாக்ஸை இங்கே டேரெக்டாக கொண்டு வரணும். ஆனால் நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாக்ஸ் இங்கே வரணும் அப்படின்னா இன்னொரு விதமாக கொண்டு வரலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் லைனில் இருக்கிறதா சிங்கிள் லைனாகவும் மாற்றும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு
பர்டிகுலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அலைனும் பண்ணும். இந்த ரெண்டு வேலையுமே இந்த டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளேயில் அடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் வந்துட்டு நான் ரோன்னு கொடுக்குறேன். ஓகே, ரோன்னா நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்துருக்கோம். ரோன்னா இது இப்படி இருந்ததுன்னா ரோ as well as horizontal. ஓகே, இப்படி இருந்ததுன்னா இது காலம் as well as vertical அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வந்துட்டு நான் ரோன்னு கொடுத்துட்டேன். இந்த பாக்ஸ் இங்கே நமக்கு வரணும். இப்படி கொண்டு வர்றதுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்று ரோன்னு சொல்லி போடலாம், இன்னொன்று காலம்னு வச்சு போடலாம். நான் ரோன்னு டிக்ளேர் பண்ணிருக்கும் போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகேவா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். டைரக்ஷன் ரோவாக இருக்கும்போது இந்த பாக்ஸை இங்கே இருந்த பாக்ஸை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் நான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்ததுனால இங்கே இருந்த பாக்ஸு இங்கே வந்து ஆலைனாக இருக்குது. இந்த பாக்ஸை நான் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு பதிலாக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். இப்போது இங்கே இருந்த பாக்ஸு இங்கே மூவ் ஆகலை, இங்கே மூவ் ஆகிருக்குது. ஸோ டைரக்ஷன் வந்து ரோவாக இருக்கும்போது ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கணும். அந்த பாக்ஸை ரைட்டில் மூவ் பண்ணணும்னு நினச்சா, டைரக்ஷன் ரோவாக இருக்கும்போது அந்த பாக்ஸை வெர்டிக்கலாக மூவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கணும். இப்படி தான் கொடுத்து அந்த பாக்ஸை இங்கே கொண்டு வரணும். இப்போது இந்த பாக்ஸை சேம் பாக்ஸை இங்கேருந்து நான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் அடிஷ்னலாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணால் போதும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்துச்சா? ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூவை அலைன் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொசிஷன்ஸ். பொசிஷன்ஸில் மொத்தம் 5 டைப் இருக்குது. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட், ஸ்டிக்கி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் வச்சு பார்க்கலாம். ஸ்டாட்டிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இடத்துல ஒரு H1 ஒரு டேக் கொடுக்குறோம். இந்த டேக்கில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம், இன்ட்ரோடக்ஷன் அது கொடுக்குறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு மேலே இந்த பேஜ் ஸ்க்ரோல் ஆனாலும் சரி, இல்லை இந்த பேஜ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் இது எதுவுமே மாற போகிறதில்ல. இங்கே இது எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா ஸ்டைலில் பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகே, இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இது டிக்ளேர் பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. இது டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாலும் இது டிக்ளேர் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் ரிலேட்டிவ். இந்த பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். இந்த பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து மேலே இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போனோம்னாலும் இல்லை இந்த டெக்ஸ்ட்டை கீழே எடுத்துகிட்டு வரணும்னாலும் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் இருந்துட்டு பாட்டம் 30 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். இப்போ இது என்ன இருக்குது, இங்கேருந்து 30 பிக்சல் மேலே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கீழே இருந்தோ இல்லை மேலே இருந்தோ நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ண முடியும். இப்போ இங்கே முடிஞ்சிருந்தது, கீழே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட்டாக இருக்குது. இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா டைரக்ஷனுக்கும் இது ஒர்க் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொசிஷன் அப்சல்யூட். ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்சல்யூட். இந்த அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா
இங்கே அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக அப்சல்யூட்னு கொடுத்தாச்சு. இப்போது இந்த டெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆகிருக்க லொக்கேஷன் இங்கே இருக்குது. இந்த ப்ளேஸ் ஆகிருக்க லொக்கேஷனில் இருந்து இந்த டெக்ஸ்ட்டை இங்கே நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணிவிட்டு இந்த அப்சல்யூட்டில் பாட்டம் 0 பிக்சல் கொடுக்குறேன். வந்துருச்சா? இங்கே இருந்து இந்த டெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்குது. ஒருவேளை இப்போது நமக்கு டெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது, இந்த டெக்ஸ்ட்டு இங்கே போகணுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே பாட்டம் 0 பிக்சல் கொடுத்துருந்தோம், அதே மாதிரி ரைட்டு 0 பிக்சல் கொடுக்குறோம். சாரி, ஓகேவா? ரைட்டு 0 பிக்சல் கொடுத்தோடனே இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆனது இங்கேருந்து இந்த லொக்கேஷனில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குது. இப்போ சரி, இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்குது. இந்த பேஜில் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை இங்கே மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது ஓகே. ஆனால் நம்மளோட சினரியோ வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்குது, இது இந்த பேஜில் ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை எனக்கு எங்கே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும், ரைட்டா? அதுக்கு நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் இதில் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படி கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இதோட சைஸ் எதுவும் நான் டிக்ளேர் பண்ணலை. என்ன பண்ணுறேன், விட்த்து 150 பிக்சல், ஹைட்டு 150 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்கு உள்ளே நான் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதே இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதோட சைஸ் மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 15 வச்சுக்கிறேன். இதையும் ஒரு 15 வச்சுக்கிறேன். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாததுனால இது பிளாக்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் வந்துட்டு மெயின் பாக்ஸ், இந்த மெயின் பாக்ஸுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸு இந்த பர்டிகுலர் ரெட் பாக்ஸில் பாட்டம் 0 தென் ரைட் பொசிஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே வரப்போகுது, இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் நமக்கு இருக்க டாஸ்க்கு. இப்போது மேலே நம்ம கொடுத்த மாதிரி இங்கே பாட்டம் தென் வந்து அந்த பொசிஷன் அப்சல்யூட் எல்லாம் நம்ம இப்போ செட் பண்ணிக்கலாம். பொசிஷன் absolute bottom 0 pixel right 0 pixel. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பாக்ஸு இங்கே இருந்த பாக்ஸு நமக்கு இங்கே வர்றதுக்கு பதிலாக இது இங்கே டைரெக்டாக வந்துச்சு இப்படி. ஓகேவா? இந்த பாக்ஸை இதுக்குள்ளே வந்து வைக்கணும் அப்படின்னா எங்கே பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணியிருக்கோமோ அதோட பேரண்ட் எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணணும். இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இங்கே இருந்த பாக்ஸு, இந்த இடத்துல நம்ம வச்சுருக்க இந்த பாக்ஸு இந்த இடத்துக்கு ரீலொக்கேட் ஆகிடுச்சு. அப்போது நம்மளோட டாஸ்கில் இங்கே இருந்த பாக்ஸை இங்கே செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாக்ஸுக்கு பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணியிருக்கோம். தென் பாட்டம் 0 செட் பண்ணியிருக்கோம், ரைட் சைடு வந்துட்டு 0 செட் பண்ணியிருக்கோம். தென் இந்த
பர்டிகுலர் மெயின் பாக்ஸுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால இதோட பேரண்ட் நோடுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் சேர்த்துருக்கோம். இப்படி வைக்கிறதுனால இந்த அப்சல்யூட்டை நமக்கு தேவையான லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு இங்கேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் மூவ் ஆகாது. ஒருவேளை இது ஸ்க்ரால் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிஆர் இது என்ன செய்யுது, இங்கேருந்து மேலே ஏறி போயிட்டே இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை இதே இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் டேகுக்கு பொசிஷன் அப்சல்யூட் எடுத்துகிட்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த அப்சல்யூட் லொக்கேஷன் மாறவே இல்லை. அப்சல்யூட் கன்ஃபியூஸாக இருக்கின்ற மாத்திரேன். பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகே, இந்த பொசிஷன் வந்துட்டு நம்ம பாட்டம் 0 கொடுத்துருக்கோம், தென் ரைட் சைடு 0 கொடுத்தனால இங்கே இருக்குது. இந்த லொக்கேஷனில் ஸ்க்ரோல் ஆனாலும் இது மாறவே இல்லை. இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பொசிஷன் ஃபிக்ஸ்டுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம், ஏன்னா இது வந்து மேலே இருக்கிறனால இதை எடுத்துக்கலாம். இந்த பொசிஷனில் ஸ்டாட்டிக்னு இருக்குது. இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது, மேலே மறைஞ்சிருது. இந்த பொசிஷனை நான் இப்போது ஸ்டிக்கி அப்படின்னு மாற்றுறேன். இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், இப்போவும் மறையுது. ஓகேவா, இந்த ஸ்டிக்கியை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது கூட சேர்த்து அடிஷ்னலாக ஒரு கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல டாப் 0 பிக்சல் அப்படி கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்ட்ரொடக்ஷன், தட் மீன்ஸ் இந்த இன்ட்ரொடக்ஷன் நேம் மாத்திரேன் ஸ்டிக்கி நோட் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஸ்டிக்கி நோட் வந்துட்டு இந்த பேஜில் ஹெட்டிங்கில் தான் இருக்குது, இருந்தாலும் இதோட லொக்கேஷன் மாறலை. ஓகேவா, இப்படி தான் வந்து ஸ்டிக்கியை யூஸ் பண்ணும். இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம பொசிஷன்ஸில் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், இந்த பொசிஷனை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுற விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இங்கே ஒரு பிளாகோட தீம் இருக்குது. ஃபஸ்ட் இந்த பேஜை சுற்றி ஒரு பார்டர் வருது, இந்த பார்டருக்குள்ள ஒரு ஹெட்லைன், தென் இங்கே போஸ்ட்டு எந்நேரம் போட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன், தென் கீழே சம் கண்டென்ட்ஸ் இருக்குது, இமேஜஸ் வந்து சைட் பை சைடு ஆர்கனைஸ் ஆகிருக்குது, தென் கீழே ஒரு வேர்டு வச்சு இந்த பேஜ் முடிஞ்சிருக்குது. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஜில் HTMLோட ஸ்கெலட்டன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு பார்டர் தேவை. இந்த பாடி சுற்றி பார்டர் போகிறேன். ஸ்டைல் பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே, இப்போ நமக்கு 1 பிக்சல் பார்டர் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் சம் டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாதனால அது நமக்கு தெரியல. சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்து காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளாகில் இந்த இடத்துல ஒரு டைட்டில் இருக்குது. டைட்டில் கலர் ப்ளூ கலரில் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். டைட்டிலுக்கு நான் ஹெட் யூஸ் பண்ணுறேன், H2. இதில் இங்கே இருக்கக்கூடிய டைட்டில் தீம் பார்க் ட்ரிப் அப்படின்ற டைட்டில் கொடுத்துட்றேன்.
தீம் பார்க் ட்ரிக் கொடுத்தாச்சு. இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் கரண்ட் டைம் இருக்குது. இப்போது 12:30 வச்சுருக்கேன். 30 நிமிடம் ஆச்சு. பிஎம் ஐஎஸ்டி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது. கீழே லோரம் 20 அப்படின்னு கொடுக்குறேன். இதே தான் மாதிரி ஒரு 3 பேராகிராஃப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 4 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். இமேஜ் எஸ்ஆர்சி. நமக்கு ஒரு இமேஜ் தேவை. நம்மக்கிட்ட இமேஜ் இல்லை. ஸோ நான் ஒரு இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். என்கிட்ட 2 இமேஜ் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம ஃபைலுக்குள்ளே போட்டுறேன். இப்போது இந்த இமேஜ் இங்கே கால் பண்ணுறேன். இமேஜ் டவுன்லோடில் ஒன்று, இமேஜ் 1 அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இதோட இமேஜ் யூஆர்எல் மட்டும் மாற்றுறேன். ஓகே, மொத்தம் நமக்கு 2 இமேஜ் இருக்குது. தென் அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஓகே, இதை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இதோட வியூவை நம்ம பெருசு பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்கே இமேஜ் பிளாகு வந்துருச்சு. ஆனால் ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இது மாதிரி வரல. இதை கொண்டு வர்றதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டைலுங்கிற டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் அந்த செலக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜுங்கிற டேகை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் டேகில் ஹைட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா 100 பிக்சலாக இருக்கணும். ஓகே, 100 பிக்சலாக இருக்கணும்னு வச்ச உடனே நமக்கு இங்கே சைட் பை சைடாக அலைன் ஆகிருக்குது. தென் இந்த பார்டர் நமக்கு தெரியலை. இதில் நமக்கு சிஎஸ்எஸில் பார்த்துருப்போம், மேலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும்னா மார்ஜின் கொடுக்கணும். வெளிப்பக்கத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும்னா பேடிங் கொடுக்கணும். பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டு பேடிங் ஆகிடுச்சு. தென் மார்ஜின் கொடுக்குறேன். மார்ஜின் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோன்னே வெளியிலேருந்து எனக்கு மார்ஜின் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிறதுக்கான டேகு இந்த ஹெட்டிங்க்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஹெட்டிங் ஒன்று H2ங்கிற எலமெண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ H2 செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ப்ளூ. ஓகே, இது ப்ளூ கலர் ஆகிடுச்சு. இப்போது இந்த கீழே இருக்க டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அது ஆரஞ்சு கலரு. இந்த ஆரஞ்சு கலரை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது எல்லாமே பி டேகில் இருக்குது. எல்லா பி டேகுக்கும் நமக்கு அந்த கலர் தேவையில்லை. ஸோ நான் இங்கே ஒரு செலக்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஐடின்னு வைக்கிறேன், டைம் அப்படின்னு வைக்கிறேன். இந்த ஐடியை சிஎஸ்எஸில் கால் பண்ணுறதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணணும். டைம் கலர் ஆரஞ்சு கொடுத்தாச்சு. ஆரஞ்சு. ஓகே, இங்கே நமக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஃபாண்ட் சைஸ் 100. சாரி, ஃபாண்ட்டு சைஸ் எங்கே பண்ணுறது? ஃபாண்ட்டு வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் 100 கொடுக்குறேன். 100 கொடுத்தா ரொம்ப மீடியமாக இருக்குது. ஸோ நான் இங்கே 600 கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே போல்ட் ஆகுது. 900 கொடுத்துட்டு நல்லா போல்டாக வச்சு காமிச்சிடறேன். இப்போது
இங்கே இருக்க பி டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஈவனாக இல்லாமல் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது. இங்கே நம்ம கொடுத்தது எக்ஸாம்பிளில் பாருங்கள், இங்கே இருக்க எல்லா பி டேக்குமே ஒரே ஈவனாக இருக்குது. இப்படி கொண்டு வர்றதுக்கு இந்த பி டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். பியில் ஜஸ்டிஃபை டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை. ஓகே, ஜஸ்டிஃபை கொடுத்தோன்னே ஃபாண்ட் எல்லாம் ப்ராப்பரான வேலை அலைனாக இருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு இந்த பிளாகை கொண்டு வரணும். இப்படி தான் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா?